இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் பொடலங்காய் கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்துக்கிறேங்க. இதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பொடலங்காய் எடுத்து கட் பண்ணி அதையும் வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் ஒரு மூடி போட்டுக்கோங்க. வரமிளகா 4-5 போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறமா இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் குக்கரில் வேக வச்சுருக்கிறேங்க பாசிப்பருப்பு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. அதை நல்லா வணக்கி விடுங்க. இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி இதில் விட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுக்கிற பொடலங்காவும் பாசிப்பருப்பும் அந்த இதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 கொதி வரட்டுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.